கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே. சொல்லுங்க சொல்லுங்க, உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். போதும் நினைக்கிறீங்களா? இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். உங்களை மூடி ஆலோசனை சொல்லுங்கப்பா, ஆலோசனை சொல்லுங்க. அப்பா, நான் மனுஷன் ஐயா, வழி மாறி மாறி நடப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடி மேய்ப்பர் நடக்கும்போது செம்மையான பாதையில் நடத்துகிறீர் ஐயா. ஆண்டவரே, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிற தெய்வமே, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறவரே. அதனால தான் தாவீது சொல்கிறான், அப்பா நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்கப்பா, எனக்கு காட்டுங்க. மனுஷன் பின்னாடி போனா மாயையில் விழுந்துருவோம். சுவாமி, நீங்கள் என்னை நடத்துவீராக அப்பா. நீங்கள் எங்களை நடத்துகிற தெய்வம் அல்லவா, எங்களை விசாரிக்கிறவர் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆராதனை வேலையில் ஆண்டவரே, மகனை மறைத்து உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க என்னை யாரும் விசாரிக்கல என்று இன்னைக்கு இருதயத்தில் அங்கலாய்ப்பு பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவா. அவர் யார் மறந்தாலும், அதனால தான் ஆபிரகாம சொல்றாரு, உன் இனத்தை விட்டு வா, உன் சனத்தை விட்டு வா, உன் தகப்பன் வீட்டை விட்டு வா, நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன். அன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அவர் பின்னாடி நடந்த ஆபிரகாமுக்கு ஒரு நாள் வெக்கம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு யாரை நினைச்சு நம்ம அங்கலாய்ப்படுகிறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உன்னையும் என்னையும் விசாரிக்க ஆயத்தமா இருக்கிறார். மனிதரை கொடுத்து துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இன்றைக்கும் என்னுடைய தெய்வமாயிருக்கிறார். 2 கரங்களை உயர்த்தி உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு மனுஷன் மேல ஏக்கமா இருந்துச்சுன்னா கையை கீழே போட்டுக்குங்க. உண்மையா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நோக்கி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை விட்ட என்ன யாரும் இல்லப்பா, நான் யாராலையும் நினைச்சு கலங்குற சாமி ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா, என்னுடைய தெய்வமோ நீர்தான் ஐயா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா,
ஈசாக்கு தேவனோ நீதானையா, யாக்கோபின் தேவனோ நீதானையா, என்னுடைய தெய்வமோ நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் தலை உயர்த்துபவர். இந்த முழங்க நம்ம உழைப்ப உறிஞ்சி எடுத்துரும், தேவைக்காக நம்மளை பயன்படுத்திக்கும் தேவ பிள்ளையே. உன்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் உன் தலை உயர்த்துபவர் அவர் தான் தேவ பிள்ளையே. உன் தலையும் என் தலையும் ஒரு நாள குனிய விட மாட்டார். அவரை நம்பும் போது, அவர் போதனையை கேட்கும் போது, ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிற தெய்வம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய போதனை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேளுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன ஆலோசனை சொல்ல போகிறீர் தகப்பனே? பேசுவீராக. எடுத்து வாசிங்கப்பா. 1 பேதுரு 3:7 வாசிங்கப்பா. அந்தபடி புருஷரே, மனைவியானவள் நீயும் நானும் பலவீன பாண்டம் என்று கர்த்தருக்கு தெரிந்தபடினால் புருஷனாய் வந்து சொல்லுகிறார், மணவாளனாய் வந்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நடத்துவேன். நீ என்னுடைய பாதையிலே நடத்தும் போது, நீர் என்னுடைய ஆலோசனை கேட்கும் போது, தேவன் ஒரு இடத்திலே உன்னை வெட்கப்படாதபடிக்கு துக்கப்படாதபடிக்கு நடத்துவார். எல்லாம் வரும், உபத்திரம் வரும், நிந்தை வரும், எல்லாமே வரும். ஆனா உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ளே இருக்கிறபடியா நம்மள எல்லா இடத்திலே ஜெயிக்க என்ன பண்ணுவாரு? வாழ்வதா சாவதா என்ன பண்ணும்? உலகம் நம்மள 2 நிலைக்கு தள்ளும். ஒண்ணு வாழு, இல்ல சாவு. ஆண்டவர் ஒரே நிலையில தள்ளுவார். வாழதான் வேணும், வாழதான் வேணும். அதற்காகத்தான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிற, சாவறதுக்காக அல்ல. ஆனா உலகம் 2 நிலையில உன்னை தள்ளும். நம் நேசித்த மனிதர்கள் தள்ளுவார்கள், நம்மளை துக்கப்படுத்துவார்கள். அந்த நிலைக்கு கொண்டு போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, நீ வாழதான். ஏதாவது ஒரு காரணத்தை காட்டுவார். நீ இதற்காக வாழணும், அதற்காக வாழணும், அதற்காக வாழணும்னு யாரையாவது கண்ணு முன்னாடி என்ன பண்ணார்? கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அடுத்த வசனம் வாசிங்கப்பா. 9 வாசிங்க, சங்கீதம் வாசிங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் என்ன பண்ணும்? கட்டப்படணும். நம்ம ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு சொல்லுங்க? வாய் அநேக நேரத்துல என்ன பட மாட்டுது? கட்டப்பட மாட்டுது. ஆண்டவர் உன்னை வாழதான் வைக்கணும்னு சொல்றாரு. ஆனா அநேக நேரத்துல நம்ம வாய் என்ன சொல்லுங்க? நான் செத்தாதான். சொல்லுங்களேன், நான் செத்தாதான் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே 3 நாள் தான். எத்தனை நாள் தான்? 3 நாள் தான். யார் நான் இல்லைன்னா கூட எத்தனை நாள் தான்? எல்லாமே 3 நாள் தான். மிஞ்சி போனா அதிகமா பாசம் இருந்தா என்ன பண்ண நினைப்புகள் அவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு தான் தெரியும். அதனால ஆண்டவர் சொல்ற சில காரியத்துல நம்ம வாய் என்ன பண்ண மாட்டுது? கட்டப்பட மாட்டுது. அதனாலதான் கர்த்தருடைய போதனை கேட்டோ நம்மளுக்கு ஆசீர்வாத ஆலோசனை கேட்டு என்ன வர மாட்டுது? பலவீன பாண்டமா மாறிடும். வாசிங்கப்பா. மாறினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு அநேக நேரத்துல தேவன் நம் வாய்களை கட்ட சொன்னா கழுதைய போல குதிரைய போல நம்ம என்ன பண்ணு? நம்ம வாய் கத்திக்கினே தவளை யாரால? தவளை எதால கெட்டு போவோம்? இன்னைக்கு தேவ பிள்ளைங்களை எதால தான் கெட்டு போறாங்க? எதால கெட்டு போறாங்க? அப்போ இப்போதான் ஆராதிச்சு பாருன்ட்டு என்ன பண்றது?
ஹார்ட் அட்டாக் வராதுன்ட்டு ஆராதிச்சுட்டு வருது. இங்கே வந்து என்ன பண்ணுது? கழுத போல நான் அநேக நேரத்தில் நான் கழுத போல கத்துறேன். உங்களுக்கெல்லாம் கழுத தான் சொல்றாரு ஆண்டவர். கர்த்தருடைய போதனையை கேட்டுட்டு, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டுட்டு நீ வாய் கட்டப்படாதபடிக்கு கத்திட்டேன்னா உனக்கு என்ன இருக்காது? கனம் இருக்காது. வாசிங்க வாசிங்க. குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கர்களுக்கு அநேக வேதனை உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழும். அந்த கிருபை தான் உன்னையும் என்னையும் வேதனையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் சூழ்ந்து நிற்க வைக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறோம் தேவ பிள்ளையே. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கனால்தான் துன்மார்க்கனும் வருது, நம்மளுக்கு வருது. ஆனா துன்மார்க்கனுக்கு இல்லாத கிருபை நம்மளுக்கு இருக்கு. அதனாலதான் நிர்மூலமாகாதபடிக்கு என்ன பண்றோம்? நிக்கிறோம். வாசிங்கப்பா. நீதிமான்களே கர்த்தருக்குள் என்ன பண்ணோம்? இருங்க நம்மளெல்லாம் பார்த்தா நீதிமான் மாதிரியா தெரியுது. பாட்டு ஒன்னா பாடலாம். நீதிமான் நான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கழுவப்பட்டோம்? மாசம் கழுவின்னு தான் இருக்கிறோம். ஆனா வாய் கட்டுதா? இன்னைக்கு கனம் வராதபடிக்கு பலவீனம் வருதுன்னா, நம்மளுக்குள்ள நிந்தையும் நெருக்கமும் வருதுன்னா, நம்ம என்ன பண்றது இல்ல? கர்த்தருக்குள்ள கிருபையை மேன்மை பாராட்டுகிறது இல்ல. ஆண்டவரே நான் மரிச்சு, எப்பவுமே எனக்கு ஒரு சோறு வருமோன்னு நினைப்பேன். நான் மரிச்சு போயிருக்க வேண்டியப்பா. எனக்கு கிருபையை கொடுத்து என்னை வாழ வச்சிருக்கீங்க. என்னை வாழ வச்ச தெய்வம் நீங்க தான்ப்பா. அந்த வாழ்வுக்கு அர்த்தம் தெரியும் போது இதெல்லாம் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் மாறி சோறு வரும். இருதயம் அப்படியே சோர்ந்து போகும், உடையும், நெருக்கும், நிந்த வரும். அப்படியே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, நான் என் இஷ்டமா அலையும் போது எப்படி இருந்தேன்? சந்தோஷமா இருந்தனே. இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்து இந்த நிந்த வருது. கிருபை சூழும் தேவ பிள்ளையே. ஆண்டவருடைய கிருபை சூழும் போது ஆண்டவர் சொல்ல வாழத்தான் வேண்டும் என்று வியாதியில என்ன பண்ணுவாராம்? வந்து சுகம் தர தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே நம்மள பார்த்து சொல்றாரு, நீதிமான்களே. கம்பீரமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் நீதிமானா? யாரு நம்மளாம் நீதிமானா? ஆண்டவருடைய பார்வைக்கு நம்மள எப்படியாப்பட்டவங்க? மனுஷனுடைய பார்வைக்கு எப்படியா இருக்கும்? நம்மளுடைய பார்வைக்கே நம்ம நல்லா இருக்குமா? கர்த்தரை கனம் பண்ணுங்கள் தேவ பிள்ளையே. கர்த்தர் நம்மளை கனம் பண்ணுவார். ஏன் கனவீனம் வருதுன்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம கனவீனப்படுத்துகிறோம். அதனால தான் நம்மளை கனப்படுத்த முடியாதபடிக்கு இந்த 1 மணி நேரம் கொடுக்குறோம். ஆண்டவரை எப்பொழுது செபிச்சுன்னு துதிச்சுன்னு இருங்க. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். வாசிங்கப்பா. நீதிமான்களே கர்த்தருக்குள் என்ன பண்ணோம்? களி கூறுறோம். எதுல இருந்து களி கூறுறோம் சொல்லுங்களேன்? கர்த்தருக்குள்ள இருந்து களி கூறுறோமா? எங்க கல்யாணத்துக்கு போனா வந்துடுது, ஆட்டோமேட்டிக்கா களி வந்துடுது. அப்புறம் ஏதாவது பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு இப்பெல்லாம் பாட்டு போட்டாலுமே என்ன வருது? ஜெவப்பிரியா ஒரே சாயங்காலத்துல இருந்து ஆட்டம் ஆராதிச்சு பாரு. அட்டாக்கு வராதுன்ட்டு என்ன பண்ணு அது பாட்டுன்னு, அப்புறம் சுகரே வராதுன்ட்டு அது பாட்டுன்னு என்ன பண்ணு. இப்ப பாட்டு போட்டாலே என்ன வருது? ஆட்டம் தானா வந்துடுது. ஆனா கர்த்தருக்குள் இருக்குது அந்த களிப்பு. கர்த்தருக்குள் இருக்கும் தேவ பிள்ளை அது நிலையா இருக்கும், நிலைத்திருக்கும். கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சி காணப்பட 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 கிருபை நம்மளை சூழும். கிருபை நம்மளை சூழும் போது கர்த்தருடைய ஆலோசனை நம்ம சத்தத்துல கேட்கும், நம்ம காதுல கேட்கும். அவர் போதிக்கிற சத்தம் நம்ம காதுல என்ன பண்ணோம்? கேட்கும். வாசிங்கப்பா. நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. ஓஹோ, இது இருக்கா? இது இருக்கா? செம்மையான என்ன வேணுமா? மேலுக்கு எப்படி இருப்போம்? ஜோசு நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தா ரொம்ப இருதயத்துல என்ன பண்றேன்? இரு 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 என்ன பண்றான்? டேவிட்டே உன்னை ஆளே பாக்குறது இல்ல, உனக்கு இரு இரு என்ன பண்ற? இருதயத்துல செம்மையான இருதயம் இருக்கா? மேல எப்படி இருக்கு?
அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் முகத்தை பார்க்கறது இல்ல, நான் எதை பார்க்கிறேன்? உன் இருதயத்தை பார்க்கிறபடியா. உன் இருதயம் எப்படி இருக்கு? கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கா? என் ஆலோசனை கேட்கிற தேவ பிள்ளையே, என் போதனையில நடக்கிற சொல்ற தேவ பிள்ளையே, உன் இருதயம் என் இருதயம் செம்மையா இருக்கா? இல்ல கோவேறு கழுதைய போல குதிரையை போல இருக்கா? சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவு என்ன பேசுது? வாய் கர்த்தர் செய்த நன்மைகளை பாடுதா? சொல்லுங்களேன். வாய் என்ன பாடுது? வாய் என்ன பேசுது? கழுதையை போல கத்துதா? இல்ல, செம்மையான இருதயத்தோடு ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நன்மைங்க செஞ்சிருக்கீங்கப்பா. என் வாழ்வில் நீர் செய்த என் எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. வாழ்வில் நீர் செய்த என் எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவே நான், உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவே நான், என் இயேசையா உம்மை மறவே நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையா, கண்மலைய மீட்பரோ நீர்தானையா. கண்மலையும் மீட்பரோ நீர்தானே, என் கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. ஆபத்து நாளிலே தேவன் உதவினதை நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க இருதயம் செம்மையா மாறிக்கிட்டே வரும். இல்லைன்னா கழுத போல கோவேறு குதிரையை போல என்ன பண்ண நம்ம வாழ்க்கை அப்படியே கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு இருதயம் என்னவாயிடும்? மேட்டிமை ஆயிடும். ஆனா அவன் சொல்றான், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சாலமோன் ஆனந்த முழக்கத்தோடு ராஜ பதவி ஏற்று யாருடைய சிங்காசனத்தில் அமர்றான்? தாவீதுடைய சிங்காசனத்தில் அமர்றான். எத்தனோ பிள்ளைகள் இருந்த போதிலும் தேவன் அவர்களை எல்லாம் தள்ளி சாலமோனை உயர்த்துகிறார். ஏன்னா அவன் செம்மையான இருதயத்தை யார் பார்த்தது? கர்த்தர் பார்த்தார். என் இருதயத்தை அவங்க பார்க்கணும். என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. யார் புரிஞ்சுக்க மாட்டாங்க? என்னை யார் புரிஞ்சுக்கணும்? வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார். வேற யார் புரிஞ்சுக்கணும்ன்றீங்க? நீங்க சொல்லுங்களேன். அவங்களுக்கு என் இருதயம் தெரியல, அப்புறம் என்ன பாட்டு பண்ண? என் இருதயம் என் இதயம் யாருக்கு தெரியணும்? வாலிப பசங்களா இருந்தா சொல்லலாம், என் இதயம் அவங்களுக்கு தெரியணும், இவங்களுக்கு தெரியணும். நம்மளாம் ஏசப்பாக்கு தெரியணும். என் மனவாளன் அவர் தான். அவர் வருகைக்காக நான் என்ன பண்ணேன்? எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். வருகை காலம் சமீபமாயிடுச்சு. அதனால நாட்கள் எப்படியா இருக்குது? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பார்க்குற மனுஷன் நாளைக்கு எப்படி ஆயிடுறாரு? நம்ம கூடவே இருக்கிறவங்கள தான் எப்படி ஆயிடுறாங்க? வேற மாதிரி ஆயிடுறாங்க. ஆனால் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியா காலத்தை என்ன பண்ணுங்க? புரோஜனப்படுத்தி கொள்ளுங்க தேவ பிள்ளையே. அந்த நாட்களை தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் புரோஜனப்படுத்தி கொண்டா. எடுத்து வாசிங்கப்பா. 1 ராஜாக்கள் எடுங்கப்பா. அவன் கர்த்தருடைய போதனையை தள்ளாதபடிக்கு, தன் தகப்பனுடைய ஆலோசனை தள்ளாதபடிக்கு, தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலும் சிறந்து விளங்கும்படி 1 ராஜாக்கள் 2 எடுத்து வாசிங்கப்பா. கடந்த நாட்கள்ல ஒரு மனுஷனை காட்டி முடிச்ச ஞாபகம் இருக்கா? ஒரு மனுஷனை காட்டி முடிச்சேன், ஞாபகம் இல்லைல்ல? எங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன நடத்தினார்னு, வெள்ளிக்கிழமை என்ன நடத்துறாங்கன்னே தெரியல. நீங்க புதன்கிழமை நடத்திட்டு அடுத்த புதன்கிழமை என்ன பண்றீங்க? கேக்குறீங்க. ஒரு மனுஷனை காட்டி முடிச்ச அவனுக்கு தேவன் என்ன பண்ணாரு? தெரியல. யாரு? தெரியல. சரி, 36 வாசிங்க. 2:36 வாசிங்க. இல்லப்பா, 1 ராஜாக்கள் 2:36. யார் அவரு?
காட்டி தான் முடிச்ச ஞாபகம் இருக்கா? அவருக்கு என்ன கொடுத்தாரு ராஜா? அடேங்கப்பா, கிஃப்ட் கொடுத்தாரா? உயிர் கொடுத்தாரா? அதுவும் கிஃப்ட் தான். சொல்லு, அதுவும் கிஃப்ட் தான். அவர் என்ன பண்ணாரு? எல்லாரையும் சாக அடிச்சாரு. சிமியோனுக்கு என்ன கொடுத்தாரு? சிமியோனுக்கு என்ன கொடுத்தாரு? நீ இந்த நாட்களில உயிரோடு இருக்கும்படி என்ன பண்ணார் தேவனு? என் தகப்பன் மூலியமா உனக்கு என்ன பண்ணார்? ஆயுசு நாட்களை கொடுத்துட்டாரு. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இருந்த எல்லாரையும் என்ன பண்ணா மறிக்க செய்தான். ஆனா சிமேனியோ தேவன் என்ன பண்ணாரு? உயிரோடு காக்கும்படிக்கு யார்கிட்ட ஆணை வாங்கிக்கினாரு? யார்கிட்ட பானை வாங்கிக்கினாரு? கர்த்தரிடத்துல இல்லம்மா, தாவீதின் இடத்துல என்ன பண்ணிட்டாரு? வாசிங்கப்பா. இல்ல இல்ல, 6 இருந்து வாசிங்கப்பா. 2:6 வாசிங்க. ஆகையால் உன் புத்தியின்படியே செய்து அவன் நரன் மீது சமாதானமாய் இறங்க ஒட்டாதிரு. இல்லப்பா, 8 வாசிங்க. 8 வாசிங்க. மேலும் கேராயின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். மக்னாய்க்கு போகிற நாளில என்ன பண்ணா? திட்டினா என்ன பண்ணா? கொடிய தூஷணமா என்ன பண்ண? என்ன தூஷித்தான்பா. ஆனாலும் எனக்கு எதிர்கொண்டு வந்த போது நான் உன்னை எதுனால கொல்றதில்ல, பட்டயத்தால கொல்றதில்லன்ட்டு கர்த்தர் பேரில் அவனுக்கு என்ன பண்ணிட்டான்? ஆணையிட்டு கொடுத்துட்டு தன் பிள்ளை கிட்ட சொல்றான், ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாத, நீ புத்திமான். அவனுடைய நரை மயிர் ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன பண்ணுவ? அறிவா. அதுக்கு அவனுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? புத்தி வேணும். என்ன வேணும்? ஞான கர்த்தர் அப்புறமா கொடுப்பாரு. ஆனா சிலர்கிட்டலாம் சில விதமா நடக்கிறதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். ஞானம் வந்து தேவன் கொடுக்கறது. அது எப்படி போதிக்கணும், எப்படி பேசணும், ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? நடத்துவார். ஆனா இவனுக்கு புத்தி சொல்லிட்டு போறார். நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. பாத்தீங்களா? அந்த புத்தி இவருக்கு என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டு போற. நீ அவனை லேசானவன் நினைக்காத. பாக்குறதுக்கு அப்பாவி போல பாவமா இருக்கு. இப்பெல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பாவமா. அவன் என்ன தூஷணமா பேசணுவன். அவன் பேர் நான் கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்ததுனால அவனை என்ன பண்ணிட்ட? கொல்லாத, விட்டுட்ட. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாதுன்ட்டு சாலமோன் கிட்ட என்ன பண்றான்? ரகசியமா விதைச்சிட்டு போயிட்டான். அதுதான் இப்ப நடக்குது. வாசிங்க 36. இப்ப வாசிங்க. கூட இருந்த அதோனியா கூட இருந்த எல்லாரையும் என்ன பண்ணிட்டான்? கொன்னுட்டான். ஏன்னா அவன் சொல்லிட்டான், நீ யோக்கியனா இருந்தா கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? ஜீவனை கொடுப்பா. நீ யோக்கியனா இல்லாதபடிக்கு என் பட்டிய கருக்கினாலே கொன்று போடாது. ஏன்னா சகோதரன் அல்லவா? அம்மா மூலியமா என்ன பண்ற? சமாதானம் பேச வராரு. அங்க எங்கேயாவது உயிரோடு இருந்திருந்தாலும் என்ன பண்ணிருப்பான்? சிலர்லாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? நான் சமாதானம் பண்ணி வைக்கிறேன், நான் சேர்த்து வைக்கிறேன். கர்த்தர் பிரித்தது. சில உறவுகளெல்லாம் தேவன் பிரிச்சு எடுப்பார். ஆபிரகாம போல பிரிப்பாரா கர்த்தர்? சேர்ப்பார் தானே. அவர் சொல்றாரு, நான் சேர்க்க வரல, எதுக்கு வந்தேன்? சில கலைகளிடத்திலிருந்து கோதுமை மணிகள் என்ன பண்ணுவாரு? பிரிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது? நான் போய் சேர்த்து வைக்கிறேன், நான் ஒட்ட வைக்கிறேன், நான் குயிக் பேஸ்ட் போட்டு என்ன பண்றேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணா யோக்கியன் என்று விளங்கலன்னா அவன் யார் மூலியமா கொன்று போடப்படுவான்? யார் மூலியமா? கர்த்தர் ஆலோசனை கொடுத்து. அதுக்கு முன்னாடி வச்சுட்டான் அதோனியா, தேவனே உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் மீது குற்றம் இல்லாது இருந்தால் இந்த பட்டயம் அவன் மீது என்ன பண்ணட்டும்? படட்டும். குற்றமற்றவனா இருந்தா பட்டயம் படட்டும். குற்றம் இல்லாத இருந்தா என்ன பண்ணக்கூடாது? பட்டயம் படக்கூடாது. அதற்கு நீங்க தான் எங்க 2 பேருக்கு நடுவால சாட்சின்ட்டு என்ன பண்ணிட்டான்? ஒரு ஆள் அமுச்சு விட்டான். அவன் யோக்கியன் என்றால் தேவன் என்ன பண்ணியிருப்பா? ஜீவனை
கொடுத்துருப்பா. சிமியோனுக்கு வாசிங்கப்பா, வாசிங்க. பின்பு ராஜா சீமைக்கு என்ன பண்றாரு? அவரு அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்க புத்திமானா நடந்து கொள்றான் சாலமோன். என்ன பண்றான்? எங்க அப்பா விட்டுட்டாரு. எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாமா நீ போ, எனத்தை விட்டு போ, ஜனத்தை விட்டு போ அப்படின்ட்டு என்ன பண்றாரு? உடனே என்ன பண்றான்? கீழ்ப்படிஞ்சு போறான். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை. ஐயோ, இது எங்கள் அப்பா வீடு, இது எங்கள் அம்மா வீடு, இது என் தங்கச்சி, இது என் தம்பி, இது அதெல்லாம் பேசியிருந்தான்னு வச்சுக்க, நீங்கள் ஆபிரகாம் பற்றி என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? பேசியிருக்க மாட்டோம். பட்சபால் கீழ்ப்படுகிறாள். நாத்தான் வார்த்தைக்கு என்ன பண்ணுறான்? கீழ்ப்படி. நீ போய் ராஜாவை என்ன பண்ணு? வணங்கி உன்னுடைய நியாயத்தை கேளுன்னும் போது கேட்டால் கீழ்ப்படிஞ்சு. சில வார்த்தைகள் தேவன் அனுப்பும் போது அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்? நல்ல வார்த்தை. உன் இருதயம் செம்மையா இருந்தா அந்த வார்த்தை எப்படியா பலிக்கும்? உனக்கு செம்மையாய் தேவன் அனுப்புவார். சில ஆண்டவர் என்னதான் உன் துக்கம் சந்தோஷமா எங்க மாறுது அப்படின்னா அது என்ன பண்ணாது? கண்டிப்பா மாறாது. அவர் சொல்றாரு, பா நீங்க வந்து வெளியே போனா உனக்கு கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன, அது நல்ல வார்த்தை சொல்ற. வாசிங்கப்பா. என் ராஜாவாகிய ஆண்டவன் சொன்னபடியே உமது அடியானாகிய நான் செய்வேன் என்ன பண்ணிட்டார்? வாக்கு கொடுத்துட்டார். வாசிங்கப்பா. அநேக நாள் எருசலேமிலே குடியிருந்தான். 3 வருஷம் சென்ற பின்பு சீமேயின் வேலைக்காரன் 2 பேர் ஓடி போனார்கள். உன் வேலைக்காரர் ஊர்ல இருக்கிறார்கள் என்று சீமைக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சீமை எழுந்து சேணம் வைத்து தன் வேலைக்காரனை தேட புறப்பட்டு போனான். இப்படி சீமை போய் கொண்டு வந்தார். சீமை எருசலேமில் இருந்து ஊருக்கு போய் திரும்பி வந்தான் என்று சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா சீமை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே சாகவே சாவா என்று நீ நிச்சயமாய் அறிந்து கொள் என்று யார் மேல ஆணையிட்டு கொடுத்தாரு? அப்பா உன்னை கொன்று போடுவதில்லைன்ட்டு யார் மேல ஆணையிட்டு கொடுத்தாரு? கர்த்தர் பேர்ல ஆணையிட்டு கொடுத்தாரு. ஆனா எப்படியாவது என்ன பண்ணோம்? அப்பா சொல்லிட்டாரு, நீ புத்திமான். நீ யாரு? புத்திமான். அவன் என்ன தூஷணமா பேசிட்டான்ப்பா. ஒரு வேளை மறந்து இருந்தா சாலமோன் சொல்லியிருப்பா, இது ராஜா சொல்லியிருப்பாரா? தாவீது ராஜா. இப்ப அவர் மறந்துட்டாருப்பா. அவர் ஏன் தன் பிள்ளை கிட்ட சொல்லணும்? சொல்லுங்களேன். நம்ம வார்த்தைலாம் சொல்லும்ல. எவ்வளோதான் நம்ம அவங்க கிட்ட போய் மன்னிச்சிட்டாலும் 2 அடி அடிச்சிருந்தா கூட என்ன பண்ணியிருப்பேன்? மறந்துட்டு இருப்பேன். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? அதனால தான் சொல்லுவாங்க, நீ கழுத போல கத்திட்டேன்னு வச்சுக்கோ, வார்த்தையை கொட்டினா என்ன பண்ண முடியாது? அல்ல முடியாது. அது தாவீதுக்கு மன்னிச்சுட்டான், கர்த்தர் பேர்ல சொல்லிட்டான். ஆனா அவன் பேசின வார்த்தை அவன் இருதயத்தை காயப்படுத்தினபடினால் அவன் பிள்ளைகிட்ட அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டு போயிட்டான். தன் தகப்பனை தூஷணமாய் பேசின மனிதனுக்கு 3 ஆண்டு காலங்கள் அவன் என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டு இருப்பான். எத்தனை வருஷங்கள் ஓடி போச்சு, நாட்கள் கடந்து போயிடுச்சு, இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மறந்துட்டு இருப்பாங்கன்ட்டு அவன் நினைச்சிட்டான். ஆனா கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுத்திருக்கான் தேவ பிள்ளையே. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கும்போது தேவன் நியாயாதிபதி. அவர் பிள்ளைகளாக நம்மளும் எப்படிதான் இருக்கணும்? நியாயம் உள்ளவர்களா இருக்கணும். அநியாயத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? காரியத்தை தேவன் அவன் செய்கைக்கு தக்க பலனை நிச்சயமாய் கொடுப்பார். அது போல்தான் சிமேய்க்கு பலன் என்ன பண்றாரு? கொடுக்க. ராஜா வாசிங்கப்பா. அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிற நாளிலே நீ எருசலேமில் இருக்கும் போது தான் பிழைப்ப. நீ எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னு வச்சுக்க,
நீ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடந்த காரியம்தான். உன் தேவன் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்படி நல் வார்த்தைகளை அனுப்பி அந்த பட்டணத்திலே உன்னை தரித்திருக்க செய்கிறார். நீ வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொன்னபடி நீ சாகவே சாவா என்று கர்த்தர் பேண. அவங்க மாம்சத்துக்குரிய ஆவிக்குரிய ரீதியா இருந்து போனாங்க. இவர் மாம்சத்துக்குரிய ரீதியா என்ன பண்ண போறாரு? மரிக்க போகிற. நிச்சயமாய் நீ அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் பேரில் ஆணையிட செய்து உனக்கு திடாட்சியாய் சொல்லி இருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லது என்று சொல்லவில்லையா? நீ கர்த்தரின் ஆணையும் அவன் என்ன பண்ணல? கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அவன் ஒரு ராஜா சொன்ன வார்த்தைக்கு அவனுக்கு இல்ல கனம் இல்லாதபடிக்கு நடந்தபடியினால் நீ கர்த்தரின் ஆணையும் நான் உனக்கு கற்பித்ததையும் கற்பித்த கட்டளையும் கை கொள்ளாதே போனது என்ன என்று சொல்லி, பின்பு ராஜா சீமையை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீது செய்ததும் உன் மனதுக்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறாய். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவார். ராஜாவாகிய சாலமோனே, சிமியோன் சொல்றார், ராஜாவாகிய சாலமோனே ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். தாவீது சிங்காசனம் கன்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உறுதியா இருக்கும் என்று சொல்லி ராஜா கொய்தாயின் குமாரனாகிய பெனனியாக்கு கட்டளை கொடுத்தான். அவன் வெளியே போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜ்யபாரம் சாலமோனின் கையிலே சிறப்பட்டது. தேவ பிள்ளையே, அவன் பொல்லாப்பு செய்தான். தேவனுக்கு விரோதமாக, தேவ மனுஷனுக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணான்? பொல்லாப்பு செய்தான். அப்படி இருந்தும் அவனுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்த போதிலும் அவன் மறந்துட்டு இருப்பாங்க. நம்ம செஞ்சதெல்லாம் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? மறந்துட்டு இருப்பாங்க. ராஜா மறந்துட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஜனங்க மறந்து இருக்கலாம். ஏசு ராஜா மறக்க மாட்டார்.